அல்ல சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல காலை வேளையிலே வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நல்லவர், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை, கிரகிக்க முடியாதவைகளை, எதிர்பார்த்திராதவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது, உண்மையாயிருக்கும் பொழுது, தேவனுக்கு பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை அசாதாரணமான ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்த அவர் வாஞ்சையும் விருப்பமும் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் திசைத்திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க உதவி செய்யுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியன் சாப்டர் 2 verse 10. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம் வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each and every one of us today. நம் ஒவ்வொருவரோடும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசுவாராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man does not live on bread alone, but every word that comes from the mouth of God. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு மகத்துவமானது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. The word of God will revive us. தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க முடியும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல காணப்படட்டும். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வசன வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அதை கிரகிக்க, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது அவைகளின் மகத்துவங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க ராஜா. இந்த வசனத்துக்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், சரணாகதி அடைகிறோம், சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அடியார்களுடைய ஆண்டவரை வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு அடியார்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக, செவிகளை திறந்தருளுவீராக, சிந்தைகளையும் கவன திசை ஆண்டவரை திசை திருப்புகிற எல்லா விதமான சுத்தாவியின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும். ஆண்டவரே, கவனத்தை ஆண்டவரை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திசை திருப்ப ஒருமனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், அவர் முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவர் முன்கூட்டியே நமக்கென்று தேவையானதை ஆயத்தப்படுத்துகிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் உண்டு. பலவிதமான சூழ்நிலைகள் வழியே நாம் கடந்து போகிறோம். இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி மேற்கொள்வது, இதிலிருந்து எப்படி நாம் விடுபட்டு வருவது, இந்த காரியத்தை நாம் எப்படி செய்து முடிப்பது, இதற்கு நிறைய பணங்கள் தேவை, இதற்கு நிறைய உழைப்பு தேவை, இதற்கு நிறைய ஆட்கள் தேவை. இப்படி எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கிற போது நான் என்ன செய்ய முடியும்?
என்று தவிக்கிற வேளையிலே தேவன் நம்மை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நல்ல கவனிங்க, மனிதனை படைத்து விட்டு பிறகு அவனுடைய தேவைகளை கர்த்தர் படைக்கவில்லை. அவனுடைய தேவைகள் என்னவென்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு பிறகுதான் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நாம இன்னும் நமக்கு சில நேரங்களில் புரியல. ஆண்டவர் என் தேவையை சந்திக்கல, என் பிரச்சனையை பார்க்கல, என் நெருக்கடி ஆண்டவருக்கு தெரியல, அவருக்கு கண்ணு இல்லை, அவருக்கு காது இல்லை, அவர் என்னை செவி சாய்த்து கேட்கல, என்னை விசாரிக்கல, என்னை நடத்தல, எனக்கு போராட்டத்தை மேல் போராட்டமா இருக்கு, இதை ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. முணுமுணுக்கிறோம், முறுமுறுக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாய்களிலிருந்து சரளமாக வார்த்தைகளை தேவனுக்கு விரோதமாக கொட்டி தீர்த்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினாலே அவர் சகலவற்றையும் முன்பாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? அல்லேலூயா. முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உங்களை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குகிறவர் அல்ல நான் ஆராதிக்கிற தேவன். நான் உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களை படைத்து விட்டு உங்களை கொண்டு வந்து இந்த சூழ்நிலையிலே நிறுத்திவிட்டு பிறகு அதற்கு தேவையான காரியங்களை செய்கிறவர் அல்ல. சூழ்நிலையெல்லாம் இப்படி நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரிந்துதான் அங்க என்ன தேவையோ, அங்க என்ன மேற்கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் உங்களை என்னை கொண்டு போய் அந்த ஸ்தலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கு புரிவதில்லை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் முன்பாகவே சகலத்தையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன். நமக்கு ஆண்டவரை பார்க்கிற போது, ஆண்டவரே எனக்கு இப்படி பயங்கர நெருக்கடியா இருக்கு, என் சூழ்நிலையெல்லாம் மோசமா இருக்கு, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னால் தாங்க முடியல, என்னை சகிக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு தெரியவில்லை, எப்படி இதை கையாள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, இதை எப்படி மேற்கொண்டு வருவது என்கிற அந்த ஞானமும் புத்தியும் அறிவும் எனக்கு இல்லை. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று தவிக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பிரச்சனையை நீ பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் போராட்டத்தை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு வந்த உபத்திரவங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் கண்ணீரும் கவலைகளையும் நீ பார்த்து பயந்து நடுங்கி திகைத்து ஓடி ஒளிந்து பதுங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன்னை கொண்டு போய் அந்த இடத்திலே வைக்கும் முன்பதாகவே கர்த்தர் உனக்கான சகல ஆயத்த காரியங்களையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். போர் போடணும் அப்படின்னு ஒரு இடம் வாங்குகிறீர்கள், அந்த இடத்திலே ஒரு போர் போடணும்னு விரும்புறீங்க. போர் போடுவதற்கு நீரோட்டம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு ஆட்களை வர சொல்லுகிறீர்கள். அதற்கு பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா எல்லா ஸ்தலத்திலையும் அவர்கள் தேடுகிறார்கள். ஒரு 3 இடங்களை அவன் குறித்து தருகிறான்.
அந்த 3 ஸ்தலங்களிலே இந்த இடத்திலே நீரோட்டம் இந்த வழியாக வருகிறது, இந்த வழியாக போகிறது, இந்த இடத்திலே பாறை இருக்கிறது, இந்த இடத்திலே ஆழத்திலே ஒரு 300 அடி ஆழத்திலே நீங்கள் இந்த போரை போடுவீர்கள் என்று சொன்னால், துளையிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, மனிதனுடைய ஞானம் எங்க போயிடுச்சு பாருங்க. இப்பெல்லாம் துல்லியமா சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல பாறை இருக்கு, இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாறை, இந்த இடத்துல பயங்கரமான கடுமையான பாறை, இந்த இடத்துல சரள பாறைகள், இந்த இடத்துல கல் இப்படி இருக்குது, மண் இப்படி இருக்குது. நீங்கள் ஆழ்துளை கிணறை போடுகிற போது இத்தனை அடி ஆழத்தில் இந்த தண்ணீர் இருக்கிறது, இந்த நீரோட்டம் இருக்கிறது, நீங்கள் அதில் போட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு படி தாண்டி எப்படிப்பட்ட தண்ணீர் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷிக்காக, ஆகாருக்காக ஒரு நீரூற்றையே கர்த்தர் கண்டுபிடித்து அந்த நீரூற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நீரூற்றை அவருடைய கண்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஆயத்தப்படுத்தின இந்த நீரூற்று ஆகாருடைய வாழ்க்கையிலே அது மறுரூபப்படுத்துகிறதாக இருந்தது. அடுத்த நிலைக்கு ஆகாரை உயர்த்தி செல்லுகிறதாக இருந்தது. ஆகாரை ஒரு எதிர்கால நோக்கிய ஒரு உயர்ந்த பயணத்தை நோக்கி அது செலுத்தும்படியாக ஆகாரை உத்வேகப்படுத்தியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவித்து கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் குழப்பத்தோடு உடைந்து போன உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய அழுகுரலை கேட்ட ஆண்டவர் ஒரு நீரூற்றை வனாந்தரத்திலே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க முடியுமே. ஆனால் இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க வேணாம். ஏற்கனவே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் முன்பாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். I do strongly believe God has a perfect solution for all kinds of your problem. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் முன்பாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை சூனியமா போச்சு பாஸ்டர், என் வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சு பாஸ்டர், எல்லாரும் என்னை வஞ்சித்து விட்டார்கள், எல்லாரும் என்னிடத்தில் உள்ளதை பிடுங்கிக் கொண்டார்கள், எல்லாரும் என்னை நஷ்டப்படுத்தி விட்டார்கள், நான் ஒரு தனிமரத்தை போல நிற்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தனிமரமாய் நின்ற ஆகாருக்காகத்தான் அவர் ஆயத்தப்படுத்தி இருந்த நீரூற்றை அவளுக்கு காண்பித்தார். இந்த காலை வேளையிலே ஒருவரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையிலே, தனித்து நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, துரத்தப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, பரியாசம் பண்ணப்பட்ட நிலைமையிலே, எல்லாரும் உன்னை வஞ்சித்த நிலைமையிலே, உனக்கு ஆதரவாய் ஒருவர் கூட பேசுவதற்கு நிற்க முடியாத ஒரு நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களே. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. உங்களுக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றையே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, திருமணத்தை குறித்து, உங்கள் பதவி உயர்வை குறித்து, உங்கள் வருமானத்தை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, உங்கள் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அவர் முன்பாகவே சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு முழு பலத்தோடு, இது கர்த்தருடைய வார்த்தை. This is not my word, this is the word from the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆகாருக்காக செய்த அந்த சர்வ வல்லமையுள்ளவர்
இந்த காலை வேளையில் உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். நான் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு, ஆண்டவரே உமக்கு நான் பிரியமாக இருக்கிறேனா, உமக்கு பிரியமாக இருக்கிறேனா, ஏதாகிலும் இருந்தால் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் இன்னும் உம்மோடு கிட்டி சேரணும், இன்னும் உம்மை நான் வாஞ்சிக்கணும், இன்னும் நான் வேதத்தை நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, blessed is the man who meditate the word of God day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுங்க, முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு தான் தெரியல. நம்ம எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் என்ன தெரியுங்களா? பிரச்சனையை பெருசாக பார்க்கறது. ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இப்படி நடத்திட்டாங்களே, ஐயோ இப்படி இது பண்ணிட்டாங்களே, எப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்களே, எப்படி மோசமாக நம்மளை நடத்திட்டாங்களே. இல்லை அருமையானவர்களே, அவர்களை காட்டிலும் உங்களை வேறொரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் என் தேவன் இந்த சிறுமையை, இந்த கஷ்டத்தை, இந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம கண்கள் திறக்கப்பட்டால் போதும். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஐஸ் மஸ்ட் பி ஓப்பன் டு see the solution for all problems. தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் தீர்வு வச்சிருக்காரல்ல, அந்த தீர்வை பார்க்குற அளவுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆகவே ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் முன்பே ஆயத்தப்படுத்துகிறார், ஏன் ஆயத்தப்படுத்துகிறார், யாருக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார், எல்லாருக்கும் இது நடக்குமா என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் ரத்தின சுருக்கமாய் உங்களுக்கு ஒரு சில சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி வரல இல்லையா? ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஜோனா சாப்டர் 1 verse 17. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். போதும், நல்ல கவனிங்க. God has been prepared to swallow the Jonah. God has been prepared the big kind of fish in the sea to swallow Jonah. யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார், ஆயத்தப்படுத்தி இருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. என்னை பாருங்க, வேதம் சொல்லுகிறது யோனா தீர்க்கதரிசி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு பிரியமானவன். He was a kind of obedient person. உண்மையாகவே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவ மனுஷன். He had a God fearing attitude in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் நடுவிலே ஒரு முறை God was beginning to speak to Jonah. யோனாவோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். யோனாவே, நீ நினிவே பட்டணத்துக்கு போ, நினிவே பட்டணத்துக்கு போ. Go to the city of Nineveh and proclaim the word. நீ போ, அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லு. என்ன வார்த்தை அப்படின்னா, இன்னும் சில நாளைக்குள்ளே இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறார், அழிய போகுது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நம்மால் பரப்புறாரு, ஆயத்தமெல்லாம் சூப்பர் தான், வெல் டன், பக்கவா கிளம்பியாச்சு, சர்ச்சுக்கு வரல. எப்படி? எல்லாம் கரெக்டு தான், பகல் அடிச்சாச்சு, நல்ல வஸ்திரம் உடுத்தியாச்சு, ஆனா எங்க போயிச்சு? யோனா நினிவேக்கு போகாமல் அவன் தர்சீசுக்கு போயிட்டான். வேறொரு கப்பலிலே ஏறி, காரணம் அவன் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? யோனா, அவங்க ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொடூரமான ஆட்கள்ப்பா,
நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மளை சாகடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மளை அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது. ஆகவே நினிவேக்கு போக வேணாம், அங்கெல்லாம் கொடூரமான ஆட்கள். ஆகவே நமக்கு இணக்கமான ஆட்கள் இருக்கிற இடம் தர்ஷீஷ். நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம தர்ஷீஷுக்கு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன இடம் எது? நினிவே பட்டணத்துக்கு தான் போக சொன்னார். இவன் தர்ஷீஷுக்கு போவதற்கு சீட்டை வாங்கி டிக்கெட் வாங்கி கப்பல் ஏறிட்டான். கப்பல் கிளம்பிருச்சு. இவனுடைய எண்ணங்கள்லாம் என்ன? பிரயாணம் நல்லா இருக்கும். You will had a wonderful journey. கப்பலில் போகிறது சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். கப்பலில் அருமையானவர்களே, கப்பலில் நீங்கள் போய் ஒரு தடவை பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சொகுசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வர முடியாது. ஏன்னா கண்ணு கட்டின தூரத்தில் எந்த மரமும் மட்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஃபுல் ஆஃப் சீ, எல்லாம் தண்ணீர் தான். அங்கே திமிங்கிலங்கள், அங்கே டால்ஃபின், அங்கே பலவிதமான மீன்கள் கூட்டத்தை நம்ம பார்க்கலாம், என் பறவைகளை பார்க்கலாம். அப்படியே இயற்கையின் அழகை, வானத்தையும், வானம் எது, சமுத்திரம் எது, மேகம் எதுன்னு தெரியாமல் எல்லாம் ஒரு ரவுண்டாக தெரியும் நமக்கு. அப்படியே மிக அழகான ஒரு அனுபவத்தில் அப்படியே போயிட்டு வந்தோம்னா அதை மறக்கவும் முடியாது. நம்ம மறுபடியும் அது நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாய் மாறிவிடும். அப்படியே நம்மால் ரசிக்கிறார். ரசித்து போன இரவு நேரம் ஆகிறது. போய் கீழ்த்தட்டில், கப்பலினுடைய அடித்தட்டில் போய் அப்படியே தூங்குறார். அப்படியே சரியான தூக்கம். நம்மளுங்க மாதிரி தூங்கவே முடியாது. படுத்தா வானத்தை பார்த்துரும், வாய் பிளந்துரும். பூரா பாம்பராணி அதெல்லாம் உள்ளே போயிட்டு பிரவேசித்து ஒன்றும் இல்லை, இது உறுப்பெல்லாம் கெட்டு போய் கிடக்குதுன்ட்டு வெளியில் வர்ற வரைக்கும் கூட நம் ஆட்களுடைய தூக்கம் களைவதில்லை. ஒரு ஆள் காதிலிருந்து பாம்பு எடுத்துருக்குறாங்க. நான் யோசித்தேன், இவன் மனுஷனாவே எப்போ பாம்பு உள்ள காதுக்குள்ளே போகிற வரைக்கும் நீ என்னடா செஞ்ச? அவன் எப்படி தூங்கியிருப்பான்னு பார்த்து, சார் தூங்கிட்டேன் சார். எப்போ இவ்வளோ நீல பாம்பு போகிற வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே ஏதாவது நெருடி இருக்காதா? கனவு கண்டிருந்திருப்பானோ? பயங்கரமான கனவுகள் இருந்திருக்குமோ? உள்ளே போய் அப்படியே இடுக்கி வச்சு எடுக்கிறாங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அது எது வரைக்கும் போய் தங்கி இருந்துச்சுன்னு தெரியல. அன்பானவர்களே நல்ல கவனிங்க. அப்படியே நம்மால் யோனா போய் நல்ல தூக்கம், அருமையான தூக்கம், நல்ல கனநித்திரை. நம்ம சர்ச்சில் பாடும்போது ஒரு தூக்கம் வரும் பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கொட்டாய் வந்து அப்படி தூக்கம் வரும் பாருங்க. சொர்க்கத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் கிடைக்காது. நான் முதல்ல எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, நான் சரியில்லையா இல்லை தூங்குறவன் சரியில்லையா? எனக்கு அதுவே பல வருடமாக குழப்பம் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு தெளிவு பெற்று, நீ என்ன தூங்கினாலும் சரி. ஒரு முறை நம்ம சபையில் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மாடியில் நம்ம ஷெட்டு போட்டு அதை நம்ம ஆராதித்து கொண்டிருந்த அந்த வேளையில் அதிகாலை ஜெபம். நல்ல வேலை அந்த ஆள் மாடியிலேருந்து கீழே விழுந்து சாகலை. இல்லைன்னா என்னை கொலைகேஸில் அப்போவே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. 1 நேரம் 5 மணிக்கு அதிகாலையில் மொட்டை மாடியில் ஜெபம் வைக்க சொன்னது பார், தூங்கி விழுந்துட்டான் பார். நல்ல அருமையானவர்களே, அந்த கட்டை அந்த இதெல்லாம் இருந்ததுனால அவர் தடுமாறின காலை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டாச்சு. இல்லை ஒரு நிமிஷம் தப்பி இருந்துச்சுன்னா கர்ணன் தப்புன மாதிரி ஆள் அப்படியே நேரம் வந்து மண்டையை தான் அடிச்சிருக்கும். அங்கே சைடில் இருந்த சன் சைடில் அடித்து சிலாப்பில் அடித்து மண்டை டமார்னு பொழந்துருக்கும். அன்பானவர்களே, அப்படியெல்லாம் தூங்குகிற ஆட்கள். இந்த யோனா நல்ல தூக்கம், எதை பற்றியும் கவலை இல்லை, ஆண்டவர் சொன்னதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஐயோ நம்ம தர்ஷீசுக்கு போயிட்டு இருக்கிறோமே, கவலை இல்லை, ஓடா என்ன நடந்தாலும் சரி. எனக்கு அருமையானவர்களே, நல்ல தூக்கம். சமுத்திரத்தினுடைய நடுமையம் வரைக்கும் கர்த்தர் எதையுமே செய்யலை. போ விட்டுட்டார். நடு சமுத்திரத்தில் போன போது அப்படியே லைட்டாக காற்று அனுப்பினார்.
அப்படியே காற்று அனுப்புன உடனே கப்பல் கீழையும் மேலையும் பயங்கரமாக சாய ஆரம்பித்தது, வலதுபுறமும் இடதுபுறமும். அவங்களால தண்டு வலிக்க முடியல, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. நங்கூரத்தை போட்டு நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், முடியவில்லை. என்னென்னமோ செய்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. நத்திங் கேன் பி டன். ஒன்றும் நடக்கலைங்க. எந்த பிரயாசமும் அங்கே தோற்று போனது. யோனா தீர்க்கதரிசி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கி பாட்டு அடிச்சு போட்ட மாதிரி என்னமோ அப்படியே ஒரு 2 லோடு லாரி சிமெண்ட் மூட்டையை தூக்கி லோடு பண்ண மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கார். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வீட்டில் போய் நல்ல கறி மீன் சாப்பிட்டுட்டு என்னமோ அவங்க பிரசங்கம் பண்ணி ஆராதிச்சது போல பயங்கரமான தூக்கம். கேட்டா பயங்கர டயர்டு பாஸ்டர். எப்பா நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 4 மணிக்கு எந்திரிச்சியா? எந்திரிச்சதே 7 மணிக்கு தான். ஆனால் டயர்டாயிருது பாருங்க. இந்த யோனாவுக்கு பயங்கர டயர்டானது போல ஒரு ஃபீலிங். நல்லா தூங்கிட்டு இருக்கான். எதை பற்றியும் கவலை இல்லை, எந்த பேசஞ்சர் பற்றியும் கவலை இல்லை, இந்த கப்பலை பற்றியும் கவலை இல்லை, தர்ஷீஷை பற்றி கவலை இல்லை, நினிவே பற்றி கவலை இல்லை, ஆண்டவரை பற்றி கவலை இல்லை, தேவ சித்தத்தை பற்றி கவலை இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கவலை இல்லை, வசனத்தை பற்றி கவலை இல்லை. ஐயோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருக்கிறோமே கவலை இல்லை. ஐயோ நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதை செய்யணுமே கவலை இல்லை. கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் அப்படியே லைட்டா அசைக்கிறார். பயங்கரமான அசைவு. இப்ப மாலுமி வந்து சொல்றாரு, எவா கப்பலை முன்னோக்கி செலுத்த முடியல. It was too difficult for me to move forward. என்னால முன்னோக்கி போக முடியல. இந்த அலைகள் பயங்கரமா கொந்தளிக்குது. இந்த கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது, காற்று அதிகமாக இருக்கிறது, நங்கூரம் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, every passenger listen to me. நீங்க விமானத்தில் பயணம் பண்ணீங்கன்னா மாலுமி பேசுவார். வெல்கம் டு த இந்தியன் ஏர்லைன்ஸ் அவர் பேசுவார். நீங்க ஜெட் ஏர்வேஸில் போனீங்கன்னா வெல்கம் டு த ஜெட் ஏர்வேஸ். அதுவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் எல்லாம் பயங்கரமாக, மலேசியா, இன்னும் அரபு நாடுகளுக்கு, யுனைடெட் அரப்ஸ் எமிரேட்ஸ், அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் அவங்க பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. பேசும்போது எல்லாருக்கும் கேட்கும். அவங்க சொல்லுவாங்க, இப்போ தானே இப்போ ஏறணும், அதுக்குள்ளே இறங்க போகிறோமா? அவங்க சொல்லுவாங்க 15 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம லேண்ட் ஆக போகிறோம், உங்கள் சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டாக அணிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கங்க. அருமையானவர்களே, அப்படி அவங்க எச்சரிப்பு கொடுப்பாங்க. இப்போ மாலுமி வந்து கப்பலில் அவர் சொல்கிறாரு, எப்போ நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், என் அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நான் சந்திக்கல. ஆகவே you call upon your God. நீங்க உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. சொல்றத நல்லா கவனிங்க. எல்லாரும் you call upon your God. நீங்க கடவுளை தவிர யாரும் நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்த சமுத்திரத்தின் ஆழத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை காப்பாத்துறதுக்கு வழி கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளை குட்டிகளை அப்பத்தான் ஊருக்கு போன இப்போ இதில் வேற சண்டையெல்லாம் நடக்கும். நான் அப்பயே சொன்னேன், என் மனசில் பட்டுச்சு, இந்த கப்பல் பயணமே வேணாம்னே. கேட்குறாளா? புடிவாதம் பண்ணி இழுத்துக்கிட்டு வந்தா இப்போ எல்லாம் கொத்தோட சாக போகிறோம். பயங்கரமான பிரச்சனைகள், சலசலப்புகள். பட் ஸ்டில் அவங்க எல்லாரும் அவரவர்கள் தெய்வத்தை நோக்கி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கூப்பிடுறாங்க, தெய்வமே எங்களை காப்பாத்துங்க, தெய்வமே எங்களை விடுதலை ஆக்குங்க, தெய்வமே. எல்லாரும் சகல பிரயாசங்கள் எப்படியெல்லாம் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் அவங்க வணங்குகிறார்கள். ஒரு பலனும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்ப மாலுமி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி கீழே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே வர்றாரு. கீழே நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு கவலையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கு. ஒரு கவலையும் இல்லாமல் நல்ல தூக்கம், அருமையான தூக்கம். இப்ப இந்த தூங்கிட்டு இருந்த இந்த யோனாவை அவர் தட்டி எழுப்பி, ஓ எந்திரியா,
கப்பல் கவர்ற நிலைமையில் இருக்குது. கொந்தளிச்சு கொண்டிருக்கிறது சமுத்திரம். காற்று பலமாய் வீசிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் அவரவர்கள் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படி ஒரு கவலையும் இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கிறது என்ன? எந்திரி, வா, மேல வா, நீயும் உன் கடவுளை நோக்கி கூப்பிடு. எழுப்பி விட்டார். எல்லாம் போறாங்க. இப்ப கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. கடைசியில் ஒருத்தன் எங்கேயோ ஒரு ஆள் எப்படி இருப்பான், குரூப்பில் ஏதாவது ஒரு ஆள் கிளப்பி விடுறதுக்கு இருப்பான். அப்போ அவன் சொல்கிறான், யா இப்படியே பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவன் கண்டிப்பாக இந்த வாஸ்து சாஸ்திரமெல்லாம் பார்க்குறவன் போல் இருக்கு. இந்த கோடாங்கி குடுகுடுப்ப கோஷ்டி போல் இருக்கு சொல்லியிருப்பான்ல. எப்போ நம்ம சீட்டு போட்டு பார்ப்போம், எல்லாரும் பேரையும் எழுதுங்கப்பா, 300 பேரை எழுது, 300 பேரை எழுது. சீட்டு போட்டு பார்ப்போம், யார் மேலே சீட்டு விழுவுதோ அவங்க தான் அதுக்கு காரணம். சீட்டை எல்லாரும் பேரையும் எழுதி போடுறாங்க, மாலுமி உட்பட. சீட்டு எடுத்தா சீட்டு யார் பேரில் விழுவுது? யோனா பேரில் விழுந்துருச்சு. யோனா பேரில். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பிரச்சனைன்னா நம்ம பேரில் தான் சீட்டு விழுவும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுப்போம். அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கொள். 17ஆம் தேதி ஒரு குலுக்கல் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த குலுக்கல்ல உங்கள் டிக்கெட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்டோ கார் உங்களுக்கு கொடுத்துருவோம். அவன் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவான். அவங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த அது உளுந்துரும். ஏன்னா அந்த டிக்கெட் அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம அறியாமல் புரியாமல் தெரியாமல் அப்பாவி போல் 500 ரூபாய்க்கு நம்ம போடுறது 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட போயிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த டிக்கெட்டுக்கு பார்த்து வாயை பொழந்து நமக்கு காரு விழுவும், நம்ம காரில் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு, அதுவும் இல்லாமல் ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டையும் சொல்லி எல்லாரையும் டிக்கெட் வாங்க வச்சிடுறது, எல்லாத்துட்டையும் வாங்க வச்சிடுறது. ஆனால் நமக்கு விழாது. நமக்கு எப்போ தெரியுமா விழும்? பிரச்சனைன்னா நம்ம மேலே தான் சீட்டு விழும். ஆசீர்வாதமெல்லாம் நம்ம மேலே சீட்டு என்ன செய்யாது, குலுக்கல் முறையில் விழாது. தீபாவளி சீட்டு போட்டாங்க. தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி அவள் பட்டாசு வச்சுட்டு கிளம்பிட்டா. அது பட்டாசு இது போய் பார்க்குறாங்க, எல்லாம் கருகி கிடக்குது. எரிஞ்சு போச்சுங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? அவ்வளோதான். எங்கள் காசு அவ்வளோதான், எரிஞ்சு போச்சு. இல்லை, யார் கொடுத்தானே எனக்கு தெரியல. ஆளையும் பிடிக்க முடியல, காசையும் வாங்க முடியல. அருமையானவர்களே, இப்போ யோனா தீர்க்கதரிசி இப்போ மேலே வந்து தெரியாத போல் நிற்கிறாரு. இப்போ சீட்டு போட்டோடனே சீட்டு யோனாவின் பேரில் விழுந்துருச்சு. என்ன, நம்மால் தானே சேட்டை பண்ணியிருக்கு, நம்மால் தானே பிரச்சனை பண்ணியிருக்கு. இப்போ இந்த சீட்டு விழுந்த உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீங்கள் வேதத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள், நேரம் இல்லை. எப்படியாகிலும் இந்த யோனாவை காப்பாற்றி விட வேண்டும் என்று எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. தங்கள் அந்த கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கீழே போட்டு இந்த கப்பலை ஆட்களை மட்டும் காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். பிரயாசப்பட்டாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அருமையானவர்களே, இப்ப இந்த சூழலிலே தான் என் தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் வானத்திலிருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. என்னத்தான் பண்றாங்கன்னு பார்ப்போம். யோனா, நீ தர்சீசுக்கு போறியா? நீ தர்சீசுக்கு போறியா? தா பார், தான் நான் உனக்கு வச்சிருக்கேன் பார். ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அங்க இருந்த எல்லாரும் பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்ச உடனே யோனாவே வாலண்டியரா சொல்றாரு, எப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ உன் மேல சீட்டு விழுந்துச்சே, நீ என்னையா பண்ண? ஒன்றும் இல்லைங்க, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமருடைய தேவனை நான் ஆராதிக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படித்தானே சொல்றோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் யாரு, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அவர் அங்க போ சொன்னார்,
அங்கே நான் பயந்து போய் தர்சீசுக்கு கப்பல் ஏறி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. ஏயா, வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி போட்டு நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டியே, என்னையா நல்லாவா இருக்குது? பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார், என்னை தூக்கி போட்டுருங்க, என்னை தூக்கி போட்டுருங்க. நம்ம சொல்கிறோம்ல சில நேரத்தில், ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன், என்னை மண்டையை உடைச்சிருங்க, என்னை மண்டையை நீங்கள் உடைக்கிறீங்களா நானே மூட்டிக்கிட்டுமா? மூட்டு போ. நீ யார் சஃபரா போகிற? எனக்கா ரத்தம் வரப்போகுது? அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தீர்க்கதரிசி சொல்கிறேன், என்னை போட்டுருங்க, போட்டுருங்க. அந்த இடத்துல எல்லாரும் கவலையோட வருத்தத்தோட, சில பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, சில பேர் இருக்கிறாங்க, அவனை பிடிச்சி தள்ளுங்க முதல்ல, என் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல பார்த்தானே சொல்லியிருப்பாங்கல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டைப்பாக இருந்திருக்கும். இப்போ யோனாவை கொண்டு போய் தள்ளி உள்ளே போடுறதுக்கு அவங்க எல்லாரும் தூக்கிட்டு போகிறாங்க, குண்டு கட்டாக தூக்கிட்டு போய். ஏப்பா இப்படி பண்ணி தொலைஞ்ச, இப்போ இந்த பாவத்தை வேற நாங்கள் சுமக்கணுமா? இல்லைங்க, நீங்கள் என்னை தூக்கி போடுங்க, உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாதபடிக்கு நீங்கள் பத்திரமா தர்ஷீஷுக்கு போயிடலாம். ஏப்பா இந்த சரக்கெல்லாம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? சொல்ல மாட்டோம்ல. பிரச்சனை முத்தி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னே தான் அப்படியே சாரையாய் தாரதாரையாய் கண்ணீர் அப்படியே ஊற்றும். இப்போ சொல்லி என்ன பண்ணுறது? அருமையானவர்களே, இப்போ யோனாவை தூக்கி போட்டாங்க. இப்போ தான் கர்த்தர், அந்த வசனத்தை வாசிங்க, 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சரி, இந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அதாங்க அவரே சொல்றாரு இல்லைங்க, தப்ப ஒத்துக்கிறாரு இல்லை. அப்புறம் என்னங்க, சமுத்திரத்தில் தூக்கி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்க. எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, என் குடும்பம் கரையில் காத்திருக்குங்க, நான் போகணுங்க, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போங்க. தூக்கி போடுவதற்கு எல்லாம் ஆயத்தம், மனமில்லாமல் மனமிருந்தும் சில பேர் அவரை காப்பாற்ற நினைச்சு முடியாமல் போய் கடைசியில் தூக்கி போடுறதுக்கு அவங்க ஆயத்தமா. நாமளா இருந்தா ஒருத்தனை தப்பு பண்ணிட்டான்னா நாம் என்ன செய்வோம்? குத்துங்க, அவனை வெட்டுங்க, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்க. பண்ணிடுவோமா? நம்ம வாயிலேயே பண்ணிடுவோம். நம்ம கத்தியில் எடுத்து குத்துணுன்ற அவசியம்லாம் இல்லை, வாய் ஒன்று போதும். ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதில் இருக்குது. கடப்பாரை, மண்வெட்டி, களை ஒத்து, பிக்காசு, கட்டிங் பிளேரு, ஒயர் கட்டரு, ஸ்க்ரூ டிரைவரு, எல்லா ஆயுதங்களும், இன்னும் கார்பெண்டர் வச்சிருக்கிற ஆயுதங்கள். இந்த சீவு வாங்க பாருங்க, இந்த பச்சை சீவு வாங்கல்ல, அது மாதிரி இழைச்சிருவாங்க வாயிலே. ஒருத்தரை போட்டு சாகடிச்சு ஒருத்தரை தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் யோனாவினுடைய மீறுதலை பார்த்துட்டு இன்னும் அலட்டிக்கல. நம்ம சர்ச்சு தண்டி ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஒரு பெரிய ப்ளூ வேல், ஒரு பெரிய மீன், சமுத்திரத்தில் ஒரு பெரிய மீன், அவ்வளோதான். அது ப்ளூ வேல்னு நம்மளாம் எடுத்துக்கிறோம். பெரிய மீன், இன்னும் பார்க்காது எத்தனையோ இருக்கு. இப்போ கூட நான் நேற்று ஒரு இதில் பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடலின் ஆழத்தில், பகல் நேரத்தில். த டெவில் ஃபிஷ்ஷா, பயங்கரமாக இருக்கு, கோர பற்கள், அப்படியே லைவாக பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, நடுங்கி போயிடுவோம். எனக்கு அருமையான கொலை நடுங்கிற மாதிரி அதனுடைய உருவ அமைப்புகள், பற்கள்
கொடூரமா இருக்கு. அதனுடைய கண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. தீயில் அடைஞ்சிருவோம். எனக்கு அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இப்ப ஆண்டவர் செஞ்சது சரியா தப்பா? ஏப்பா இவன் மீறி இருக்கான்ப்பா. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? பாட்டே கிளப்பி இருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மீனை கட்டளையிட்டார். இந்த தூக்கி போட்ட உடனே அந்த மீனினுடைய வாய் பொளந்து இருந்ததுனால அந்த மீனின் வயிற்றுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். உள்ளுக்குள்ள இருக்கார். சரி, இதெல்லாம் மேலே உள்ளவங்களுக்கு தெரியுமா? கப்பலில் உள்ளவங்களுக்கு தெரியாது. உள்ள போயிடுச்சு. தூக்கி போட்ட உடனே அது டக்குன்னு நேர எந்த விதமான மூச்சடைப்பும் இல்லை, எந்த விதமான மூச்சு நின்று போகிற சூழ்நிலையும் இல்லை. பத்திரமா உள்ள போயிடுச்சு. உள்ள இருக்காரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நம் சில காரியங்களுக்கு பயந்து அறியாமையினாலும் விவேகம் இல்லாததினாலும் நாம் மீறுகிற போது கூட என் ஆண்டவர் நம்மை காப்பாற்றவும் நம்மை பாதுகாக்கவும் நம்மை மீட்கவும் அவர் நமக்கு முன்பாக சிலவைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மீனை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரி போ, 10ஓட 11 சேர்த்து தொலை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லலை. அவருடைய கரிசனை, அவருடைய உள்ளம் பாருங்க, ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்தை போல ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் மீனு கட்டளையிடுகிறான். மீனை நீ போ, யோனாவை தூக்கி போடுவாங்க. யூ வெயிட் ஃபார், அங்க நீ காத்துரு. அந்த கப்பலுக்கு தர்சீசுக்கு போகிற கப்பல் அந்த மீனுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இது தர்சீசுக்கு போற கப்பல், இது நினிவேக்கு போற கப்பல், இது நியூயார்க் போற கப்பல்னு அதுக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் அந்த கப்பலை அடையாளம் கண்டு சொல்லி அந்த இடத்துல போய் நீ வெயிட் பண்ணு, தூக்கி போடுவாங்க ஒருத்தனை, நீ விழுங்கி நான் சொல்ற வரைக்கும் நீ வைத்து கொண்டிரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணா ஆண்டவர் காப்பாத்துவார் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் நான் சொல்லல. சில நேரங்களிலே நாம் அறியாமையின் நிமித்தமாக நாம மீறுகிற போது, பயத்தின் நிமித்தமாக, நாம சூழ்நிலையின் காரணமாக நம்மால் அதை சரியாக செய்ய முடியாத பட்சத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கவும் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காப்பாற்றவும் அவர் யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. என் தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த மீன், ஒரு ஆய்வு சொல்லுகிறது, திமிங்கலத்துக்கு பற்கள் கிடையாது. திமிங்கலத்துக்கு பற்கள் கிடையாது. இப்ப நான் யோசிச்சேன், ஒரு பெரிய மீனுன்னு ஒரு சுறா மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தா என்ன இருந்திருக்கும்? சோலி முடிஞ்சிருக்கும். யோனாவனுடைய சட்ட துணிமணி கூட கிடைச்சிருக்காது. ஒரு கடல் முதலை வந்திருந்தால், அருமையானவர்களே, சமுத்திரத்திலே கொடூரமான மீன்களும் உண்டு. ஆனா யோனாவை விழுங்கும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்ட மீன் மாத்திரம்தான் விழுங்க முடியும். நல்லா கவனிங்க. எல்லா மீனும் நம்மளை கொடூரமா தாக்குறதுக்கு தயாராக இருந்தாலும் இந்த மீனுக்கு தான் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதுதான் நம்மளை விழுங்கும். அதுக்குள்ள பத்திரமாய் நம்மை காக்குவதற்கு கர்த்தர் அந்த மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சில நேரங்களில் நமக்கு அது புரிவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. யோனா மரித்து போனான். யோனா அவ்வளவுதான், தீர்க்கதரிசி இனிமேல் இல்லை.
அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப 3 நாள் உள்ளுக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தான், கடல் பாசி என்னை சூட்டி கொண்டது. இப்ப அந்த பல்லு இல்லாததுனால அது விழுங்கிருச்சு. இந்த பெரிய பெரிய திமிங்கல மீன்கள், நல்ல சின்ன சின்ன இறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நான்வெஜ் தான். பட் இந்த சின்ன சின்ன இறால் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட இறால்களை தான் அது சாப்பிடும். ஏன்னா அது விழுங்கும் அப்படியே, அது பற்கள் இல்லாததுனால. சுறா அப்படி அல்ல, கடல் முதலைகள் அப்படி அல்ல, இன்னும் கொடூரமான மீன்கள் எல்லாம் உண்டு. பெரிய பெரிய மீன்கள், ராட்சத மீன்கள் உண்டு. அவைகள் எல்லாம் நம்மளால சகிக்க முடியாது. பெரிய பெரிய அலிகேட்டர்ஸ் இருக்கு, துண்டு துண்டாக்கிறோம். ஆனால் விழுங்கி உள்ளே பத்திரமாய் கர்த்தர் பக்குவப்படுத்தி 3 நாட்கள் வைத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக நாம் எல்லாரும் பாவிகள், நாம் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள், நாம் எல்லாரும் துரோகிகள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி, பாதுகாக்கும்படி, அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை மீட்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திக்கு பின்பதாய் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை, அது உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை மீட்பதற்கு, உங்களை விடுதலை ஆக்குவதற்கு, உங்களை பத்திரப்படுத்துவதற்கு, உங்களுடைய அறியாமையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு என் தேவன் ஒரு பெரிய மீனை கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இப்போ அந்த மீன் வெளியில் கக்கிற வரைக்கும் நீங்களா வெளியே வர முயற்சி பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, சுவாச காற்று எப்படி கிடைச்சிருக்கும்? அது சுவாசிப்பதற்கு எப்படியுமே திமிங்கிலங்கள் அப்படியே மேலே வரும், மேலே வந்து அந்த காற்றை இழுத்து அதுக்கப்புறம் உள்ளே போகும், அதுக்கப்புறம் சுவாசிக்கும். அது கடலின் ஆழத்தில் போய் அதாவது 24 மணி நேரம் 48 மணி நேரம் கூட அது உள்ளுக்குள்ளே சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான காற்று அதுக்குள்ளே இருக்கும். அந்த காற்றிலே யோனா தீர்க்கதரிசியும் சுவாசித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் அப்படியே விட்டுருவாரெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, உங்களை அவ்வளவா நேசிக்கிறார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தின ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அப்படியே விட்டுருவாரா? நீ அவருடைய பிள்ளை, உன்னைய காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. முதலைகள் உண்டு, பயங்கர கொடூரமான மிருகங்கள் உண்டு, ஆழ்கடலிலே இருக்கிற ராட்சத மீன்கள் உண்டு, கொடிய கொடூரமான பற்களை உடைய மீன்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை பாதுகாப்பதற்காகவே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒத்துக்க, ஆண்டவரே ஆமாண்டவரே என்னை காப்பாத்துங்க. என் சூழ்நிலை இதுதான், என் நிலைமை இதுதான், என்னுடைய காரியம் இதுதான், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் தேவன் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டு உங்களை மீட்பதற்கு அவர் உதவி செய்வார். நல்ல கவனிங்க. இப்போ எல்லாரும் இப்போ 3 நாள் கழித்து நினிவே பட்டணத்தின் வாசலில் போய் கக்கிருச்சு. இப்போ இந்த தர்ஷீஸில் இந்த கப்பலில் நடந்த சம்பவம் எல்லா பட்டணங்களையும் பரவி இருக்குமா இல்லையா? பரவி இருக்கும். ஏப்பா யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தாருப்பா, அந்த தீர்க்கதரிசியை நான் தூக்கி கீழே போட்டுட்டோம், அது சமுத்திரத்தில் செத்து போயிட்டார் அவரு. இப்போ நினிவே பட்டணத்தில் இருக்கிறவன் பூரா பார்க்குறான், எப்போ செத்து போனான்னு சொன்னாங்க, இந்த ஆள் வந்துகிட்டு இருக்கிறான். நினிவே பட்டணத்தில் செத்து போனான், இந்த தர்ஷீஸுக்கு போகிற வழியிலே சமுத்திரத்திலே மரித்து போனான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த மனுஷன் இந்தவர் மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள் அல்லவா? இதுலேயே ஒரு பெரிய மீன் வாய்க்குள்ள இருந்து ஒருத்தன் வர்றான். யோசிச்சு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை. அதனால தான் அந்த நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை விடுவிச்சிட்டார்னா, உங்களை பாதுகாத்துட்டார்னா, உங்களை மீட்டெடுத்துட்டார்னா, நீங்கள் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அல்ல, 120,000 பேருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி அப்படிதான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒருத்தருக்கு 2 பேருக்கு அல்ல, 120,000 பேருக்கு.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக கர்த்தர் பரிதபித்து அவர்கள் மனதையும் அவருடைய இருதயத்தையும் மாற்றும்படியாக யோனா தீர்க்கதரிசியை மீண்டும் அந்த கரையிலே கொண்டு போய் நிறுத்தினார். பல நேரத்தில் நம்ம சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறோம், வேதத்தை விட்டு விலகி போயிடுறோம், ஆலயத்தை விட்டு விலகி போயிடுறோம், தேவனுடைய நன்மைகளை விட்டு விலகி போயிடுறோம், ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போயிடுறோம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டு விலகி போயிடுறோம். ஆனால் அப்படியே ஆண்டவர் விட மாட்டார். மீண்டும் நம்மை தூக்கி கொண்டு வந்து அதே இடத்திலே நிலைநிறுத்தி அங்கிருந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களையும் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். அக்கினி சூளையில போட்டா எல்லாம் வெந்து போயிருவாங்க நினைச்சாங்க. வெந்து போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உள்ள போயிட்டார் அக்கினிக்குள்ள. அக்கினி அவரை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அக்கினியை படைத்தது யார்? ஆண்டவர். அக்கினி அவரை மேற்கொள்ள முடியாது. உள்ளே போனார்கள். அவர்களை 3 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார், மீட்டார், இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொண்டார். அப்படி அந்த அக்கினி அவர்களை பற்றி ஒன்று சேதப்படுத்த முடியவில்லை. அவருடைய முடியாகிலும் அவருடைய வஸ்திரமாகிலும் சேதப்படுத்தப்படவில்லை. காரணம் என்ன? அவ்வளவு மகிமையான ஆண்டவர் அந்த அக்கினிக்குள்ளே இருந்து அவர்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை அதுதான். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அவர் முன்பாகவே நம்ம சிந்தித்து கூட இருக்க மாட்டோம். யோனா நினைச்சு பார்த்தாரா நான் கீழே தூக்கி போனப்ப ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? அவனும் நினைச்சிருப்பான் நான் செத்துத்தான் போறேன்னு. ஆனா ஆண்டவர், நீ சாவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை அல்ல, அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுகிற ஒரு மனுஷனாக உன்னை நான் நிறுத்த விரும்புகிறேன்னு கர்த்தர் மீண்டும் அந்த கரையிலே கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சாகணும் அப்படின்னா எதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வரணும்? நம்மளை கர்த்தர் பயன்படுத்துங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அக்கினி உங்களை ஒன்று மேற்கொள்ளாது. பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் எல்லாம் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. எந்த குழப்பமும் உங்களுக்கு இல்லை. தைரியமாக இருங்க. உங்களை அந்த இடத்துல கர்த்தர் காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய மீனை உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 2வது விஷயத்தை நான் சொல்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23 வாசிங்க. 1 ராஜாக்கள், 1 Kings chapter 18 verse 23 onwards. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2வது ஒரு காரியம். முதல்ல நான் சொன்னேன், நம்மை காப்பாற்றுவதற்காகவும் நம்மை மீட்பதற்காகவும் நம்மை ரட்சிப்பதற்காகவும் நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்து நம்மை விடுவிப்பதற்காகவே ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். 2வது, நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எதிர்கொள்ளுவதற்கு ஒரு அக்கினியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. இப்ப எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நிற்கிறான். ஒரு பெரிய சவால். எங்க எப்பயுமே போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், அப்படிதானே? ஒரு குத்து சண்டை அப்படின்னா அவரும் குத்துவாரு, நம்மளும் குத்தணும். ஒரு பேட்மிண்டன் அப்படின்னா அவங்க ஒருத்தர் விளையாடுவார், அவர் அடிக்கிற பாலை இன்னொருத்தர் அதை எதிர்கொள்ளணும், அப்படித்தானே? ஒருத்தர் பால் போட்டார்னா இன்னொருத்தர் பேட் பிடிச்சி அடிப்பார். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் எதிர்கொள்ளணும், என்கவுண்டர். இதுதான் சவால். ஆனா எலியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிக்கிறது எத்தனை பேர்? 450 பாகால் தீர்க்கதரிசிகள். என்ன கருமையானவர்களே, the 450 false prophets, 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப எலியா சொல்றாரு, எப்பா நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நீங்க 450 பேர். இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு சவால். இவரே சொல்றார், பலிபீடத்தில் 2 காளைகளை கொண்டு வாங்க. பலிபீடத்தில் ஒவ்வொரு காளை, நீ ஒரு காளை எடுத்துக்க, நான் ஒரு காளை எடுத்துக்கிறேன். கால் இல்லை, காளை. ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கன்றுக்குட்டி. நீ ஒரு கன்றுக்குட்டி எடுத்துக்க, நான் ஒரு கன்றுக்குட்டி எடுத்துக்கிறேன். நீ அதை வெட்டி அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த பலியில வை, விறகுகளை அடுக்கு. இப்ப என்ன செய்ய? நீ சொல்ற இல்ல உனக்கு நிறைய தெய்வம் இருக்குன்னு, அந்த தெய்வத்தெல்லாம் நோக்கி கூப்பிடு. எவனும் தீப்பெட்டி பற்ற வைக்க கூடாது, எவனும் அக்கினி எடுத்துட்டு வந்து வைக்க கூடாது. அந்த தெய்வம் கொண்டு வந்து வைக்கட்டும், அந்த தெய்வம் அக்கினி அனுப்பட்டும், திடீர்னு ஃபயர் ஆகணும். இப்போ நிறைய பேர் அப்படிதான், ஃபயர் ஃபயர் ஃபயருங்கிறாங்க. எங்கே ஃபயர்? டிரான்ஸ்பாரம் தான் வெடிக்கும். ஃபயர் ஃபயர்னா எலியா தீர்க்கதரிசி இப்போ சவாலை வைக்கிறாரு. ஏப்பா இந்த இடத்துல இருக்கு பலி இருக்கு, அக்கினி இறங்கட்டும். நீங்கள் அக்கினி இறக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நான் இறக்கிட்டேன்னா இந்த 450 பேரும் உங்கள் பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் என் பேச்சை கேட்கணும். யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கிற நேரம் வந்து விட்டது. இதுதான் சவால். எனக்கு அருமையானவர்களே, வீட்டில் படித்து பாருங்க இந்த அதிகாரம் முழுவதுமாய். இப்போ இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தை, சரியா சொன்னார் அவரு. எப்பா கொண்டாங்கப்பா, பலி செலுத்துகிறார்கள், வைக்கிறாங்க. காலை தொடங்கி மாலை வரைக்கும், அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் எல்லா பிரயாசமும் படுகிறார்கள். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒரு அசைவும் இல்லை. இப்ப நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க அது போல ஒரு அசைவுமே இல்லை. சில பேர் கால் ஆடுறதுனால உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. உட்கார்ந்துருக்கிறதுக்கு அதுக்கும் இல்லை. அருமையானவர்களே, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப காலை தொடங்கி அந்தி பலி செலுத்தும் நேரம் வரைக்கும் பிரயாசப்படுறாங்க. ஒரு கட்டத்துல உச்சத்துல போய் இந்த வைராக்கியமா இருப்பாங்கல்ல, பக்தி வைராக்கியம், கீரப்ப ரத்தத்தை கத்தி எடுத்து அப்படியே கைய காலை எல்லாம் உடம்பெல்லாம் கீறி அந்த மனுஷ ரத்தத்தை அந்த பலியில செலுத்துறான். அப்படியாவது அக்கினி இறங்குன்னுட்டு இங்க கோடு போட்டு ரோடு போட்டது தான் மிச்சம், ரத்தம் பூரா போச்சு. இந்த ஜல்லிக்கட்டு காலையில் குத்தி ரத்தம் பொல பொலன்னு போகும் பாருங்க, அது போல போயிட்டு இருக்கு. செத்து போனது தான் மிச்சம், ஒன்றும் நடக்கலை, ஒரு அக்கினி வரலை. இப்போ அவர் இடையிலே வந்து கிண்டல்லாம் பண்ணுறாரு. எப்பா என்னப்பா உங்கள் தெய்வம் தூங்க எங்கே போயிருச்சா? ஊருக்கு போயிருச்சா? எங்கேயாவது ட்ராவல் போயிட்டாரா? ஏதாவது விசிட்டிங் பண்ண போயிட்டாரா? யாரையாவது பார்க்க போயிட்டாரா? அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணுறியா? தபார் அக்கினி இறக்குறோம் பார் அப்படின்னு அவங்க ரொம்ப கடுமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வந்துருச்சு. இப்போ எலியா தீர்க்கதரிசி வர்றாரு. எப்பா உங்கள் டைம் ஓவர், உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ எங்களுடைய நேரம் நான் செய்கிறேன். ஆளை கூப்பிட்றாரு. எப்பா இந்த பலிபீடத்தை செப்பனிடுங்கள். பலிபீடத்தை சரி பண்றாங்க. இந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால் வெட்டுகிறார்கள். இப்ப அந்த காலையை வெட்டி அதுல வைக்கிறாங்க, விறகுகளை அடுக்குகிறார்கள்.
இப்ப என்ன செய்யறாங்க? இந்த வாய்க்கால்களில் தண்ணீர் ஊத்த சொல்றாங்க. 12 கோத்திரங்களின்படி 12 குடம் நிறைய தண்ணீரை நிரப்புகிறார்கள். இப்படி நிரப்பி உள்ளும் புறமும் அந்த பலியின் மேலும் தண்ணீரை ஊற்றி ஈரமாக்கிட்டாங்க. ஈரமாக்குறதுல நீங்க என்னதான் பத்த வச்சாலும் ஆமா பண்ணாது, நெருப்பு பிடிக்காது. இப்ப ஈரமாக்கி கிடக்குது. இப்ப இந்த வேளையில வானத்தை அண்ணாந்து பார்த்து எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினது நானா வரல, நீங்களா என்னை கொண்டு வந்தீங்க என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கும் இந்த ஜனங்கள் இப்படி இப்படி அறியாமையினாலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வானத்தை பூமி உண்டாக்கின ஒருவராகிய நீர் மாத்திரமே இந்த உலகத்துக்கு தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு ஒரே ஒரு முறை என் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணும் என்று ஜெபம் பண்ணினான். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. வானம் எவ்வளவு தூரம் யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, கணக்கிடப்படல. எத்தனையோ ஒளி ஆண்டுகள்னு சொல்றாங்க, எத்தனையோ பில்லியன் ஒளி ஆண்டுகள் அப்படின்னு. நம்மளால அதெல்லாம் கவுண்டிங் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். எனக்கு அருமையானவர்களே, அப்ப நம்ம கண்ணு கெட்டாத ஒரு உயரத்தில் இருந்து அது டிராவல் ஆகி இங்க வரணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணும்ல. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்பத்தான் இந்த செய்தியின் ஆழம் விளங்கும். இப்போ ஒரு பொருளை இங்கிருந்து தூக்கி போடுறீங்க, அது இங்கிருந்து தூக்கி போட்ட அந்த வேகம், அந்த விசையின் வேகத்துக்கு அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை என்ன செய்து, நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே விழுந்துருதா? இல்லை, அது போகிற நேரம் எடுத்துக்கொள்ளும், அது டிராவல் ஆகிற நேரத்தை எடுத்துக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, கண்ணை முழிச்சோன்னு இப்போ ஒளி ஆண்டுகள் என்பது இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு வேகமாய் போகக்கூடியது. அத்தனை ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற இந்த வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை கரெக்டா எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுவார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்து அவர் முன்பாகவே ஆயத்தப்படுத்தி இருந்த அக்கினி அந்த எலியா கேட்ட நேரத்திற்கு அது வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற இந்த பாயிண்ட்? நல்ல கவனிங்க. எனக்கு ஆசீர்வாதமே வரல இல்லைங்க, அவர் ஆயத்தப்படுத்தினது வந்து கொண்டிருக்கு. ஆனா நீ விசுவாசிக்காம இருக்கிறதுனால அங்க டிலே ஆகுது. நீ விசுவாசிட்டினா நீ கேட்ட நேரத்துக்குள்ள கர்த்தர் அதை முன்பாகவே ஆயத்தப்படுத்தி அனுப்பி வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்ப இந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த அந்த தண்ணீர் ஊற்றின தண்ணீர், அந்த வாய்க்கால்கள் இருந்த தண்ணீர், அந்த ஈரம், அந்த விறகு, அந்த கட்டைகள், அந்த பலி எல்லாவற்றையும் நக்கி போட்டது. ஒண்ணுமே இல்லை, வாஸ்டவே எல்லாத்தையும் அந்த அக்கினி ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. நமக்கு முன்பாக இருக்கிற சவாலை நினைச்சு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நான் என்ன பண்ண போறேன்? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? என் வேலைக்கு என்ன பண்ண போறேன்? ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யணும், நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரே, நான் சபைக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இதை செய்வதற்கு என் இடத்துல ஒன்று மேலே என்ன செய்ய போறேன்? இல்லை அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த சவாலையும் எதிர்கொள்ளுவதற்கு தேவையான அக்கினியை கர்த்தர் வானத்திலிருந்து உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கவலைப்படுறதுனால எந்த அற்புதமும் நடக்க போறதில்லை. ஆனா விசுவாசமா இருந்தா எந்த சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம், எந்த காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த பலி செலுத்தின அந்த காரியத்தை பார்க்கிறார். நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன்.
இந்த பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம செப்பனிடணும். அதிகாலை நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் ஜெபத்தை மறந்துட்டோம். இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கணும், ஆனால் இப்போ சீரியல் பார்த்துட்டு தூங்குறோம். கருமையானவர்களே, நம்ம தேவையில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். வேதத்தை நம்ம முடிக்கணும்னு பிரயாசப்பட்டு வேதத்தை நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அது பாதியில் நின்றுச்சு. பிப்ரவரி கூட இன்னும் முடியல, 2வது மாதத்தில் இருக்கிறோம், ஆனால் வேத வசனத்தை வாசிக்கிறது நின்று போயிடுச்சு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். You prepare your altar before the Lord. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனா உங்க ஜெப வாழ்க்கை பின்தங்கிய நிலைமையில் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதற்கு சில தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய பணங்கள் வருவதற்கு தாமதம் ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகலை. யோனா தீர்க்கதரிசிக்கு ஏன் அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? ஏன் ஸ்வாலோ பண்ணுவதற்கு, விழுங்குவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார் தெரியுமா? அவர் தன்னுடைய தவறை மறுக்கவில்லை. கர்த்தருக்கு முன்பாக மறுக்கல. ஆமா, எனக்கு பயம். ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடினமான தேவன் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை ரொம்ப காயப்படுத்தினா தான் அவர் நமக்கு பனிஷ்மெண்ட்ன்ற ரேஞ்சுக்கு போறார். ஆனால் அது வரைக்கும் தேவன் நம்மை காத்து கொள்ள, இந்த சவாலை எதிர்கொள்ள, உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இன்னைக்கு இருக்கு. நேற்று தினத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போது, பாஸ்டர், இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, பிறகு ஏன் நம்ம வியாதியோடு இருக்கிறோம்? அப்படியே கொஞ்ச நேரம் பூகம்பமே வந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம் சிந்திட்டாரு, ஏன் வியாதி வருது? அப்போ அந்த இடத்துல ஒரு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் சொன்னேன், உண்மைதான். இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? பாவங்களையும் வியாதிகளையும் ரோகங்களையும் நீக்குவதற்காக. வியாதியஸ்தர்களுக்குத்தான் இயேசுவின் ரத்தம் தேவை. ஆரோக்கியமானவர்களுக்கு இயேசுவின் ரத்தம். இப்ப இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு ஆள் எனக்கு காமிங்க. அருமையானவர்களே, ஏன் சார் கண்ணாடி போட்டிருக்கிறீங்க? கண்ணு தெரியலைங்க. ஏன் நீங்க ஒருக்கணிச்சு நடக்கிறீங்க? என்னன்னு தெரியலைங்க. ஒரே ஒரு காய்ச்சல் வந்துச்சு, நேரா நடக்க முடியலைங்க. இப்ப நேரா நடக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வந்துச்சா? ஏங்க வாய் கொஞ்சம் சைடு வாங்கியிருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, டைபாய்டு வந்துச்சு, அது சைடு வாங்கிருச்சு. அன்பானவர்களே, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்பது போல வியாதியோ ஆரோக்கியமானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் ரத்தம் வேண்டுமானால் அவன் ஏதாவது ஒரு ரோகத்திலே பாதிக்கப்பட வேண்டும். அவனை அப்பொழுதுதான் இயேசு குணமாக்குவார். நல்ல கவனிங்க. ஆரோக்கியமா பிறந்துட்டு ஆரோக்கியமா செத்தவங்க ஒருத்தரை காமிங்க, வாய்ப்பே இல்லைங்க. இப்ப முதல்ல எல்லாம் வெளியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆச்சு. இப்ப வெளியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பவுடர் கோட்டிங்ல இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன் சார் ரொம்ப இரும்புறீங்க? 2 நுரையீரலும் க்ளோஸ். ஏன் ஒரு மாதிரி உட்கார்றப்ப சரியா உட்காராம இருக்கிறீங்க? கிட்னி வீங்கிருக்குன்ட்டாங்க.
ஃபேட்டி லிவர், கல்லீரல் பிரச்சனை, கணையம் பிரச்சனை, உள்ளுறுப்புகள் எல்லாம் பிரச்சனை. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகாக சொல்லித்தரார் பாருங்க. உன் பலிபீடத்தை சேப் பண்ணிடு. அந்த பலிபீடத்திலே உன்னையே பலியாக நீ ஒப்புக்கொடு. ஒரு அலையில சொல்லுவோமா? யாரையா இன்னொன்று இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கீங்க. சரி, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ண போற? கால் மேலே கால் போட்டு நீ தூங்குவியா? உனக்காக நாங்கள் இங்கே உபவாசம் இருந்து உசுரை கொடுத்து ஜெபம் பண்ணுன. நீ வேற லெட்ரு எழுதி எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், அதனால கோபுரத்துக்கு கோபுரம் 1000 ரூபா காணிக்க அனுப்புகிறான். இங்கே லைட் இல்லாமல், ஃபேன் இல்லாமல், மைக் இல்லாமல், லேப்டாப் ரிப்பேரில் கிடக்குறேன். எரிச்சலாக இருக்குல்ல? செய்யறது சரியாக இருந்தால் பரவாயில்ல. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அப்போ பலிபீடத்தை சேப்ப உன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து, யாராவது ஒருத்தரை பலி செலுத்துறதுல தான் நம்மால் ஆயத்தமாக இருக்கான். பெண்கள் ஐக்கியத்துக்கு வர்றதில்லை. ஆனால் நீங்கள் பெண்கள் ஐக்கியத்தில் ஜெபம் பண்ணிக்கங்க. எங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் குடும்பம் என்ன பண்ணுதுங்க? அருமையானவர்களே, நாம் ஜெபம் பண்ணணும். நமக்கு தான் பிரச்சனை. நம்ம ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே என் சூழ்நிலையை மாற்று. கேட்டு பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி வரும். வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை புறப்பட பண்ணுவார். அவர் முன்கூட்டி அதை ஆயத்தப்படுத்தினார். அது வருவதற்கு அத்தனை ஒளியாண்டு காலம் எடுத்துக்கொண்டாலும் அது குறிக்கப்பட்ட நேரத்திலே வருவதற்கு உண்டான சகல டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கர்த்தர் வச்சுட்டார். உங்கள் கையில் ஏன் பணம் வராமல் இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு உரியது, உங்கள் பங்கு. ஆனால் இன்னும் வரல. உங்கள் உழைப்பு ஏன் வரல? பலிபீடத்தையும் செப்பனிடலை, உங்களையும் பலியாக ஒப்பு கொடலை. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, வானத்திலிருந்து வரும், அவர் செய்வார். அது பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனால தான் 121வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஹல்லேலூயா. எனக்கு கண்களை மூடி அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, let us all stand to our feet in this morning and pray to God for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த 2 காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்தி இருக்கிறார். யோனாவின் பிரச்சனைகளை தீர்க்க விழுங்கும்படிக்கு ஒரு மீனை கட்டளையிட்டிருந்தார். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டார், நம்மளை நேசிக்கிறார். நீங்கள் வேணுங்க. இந்த புலியூர் பட்டண ரட்சிப்புக்கு நீங்கள் வேணும். இந்த கரூர் மாவட்டத்தினுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் தேவை. இந்த 25 லட்சத்துக்கு மேலே இருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள், எனக்கு அருமை ஊனமுற்றோர், காது கேளாதோர், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தேவைங்க. நீங்களும் நானும் தேவை. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் தேவை. இந்த குறைவுள்ளவர்களாகிய நம்மை கொண்டு தான் அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ளாதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சவாலை எதிர்கொள்ளுவதற்கு அவர் உங்களுக்கு எனக்கு அவர் கிருபை தருவார். 450 பேர் என்னங்க, 4500 பேர் வரட்டும், 4,50,000 பேர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், என்னையே பலியாய் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த சோர்வாக இருந்தாலும் உங்களை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை எனக்கு தாங்க முடியல, உடைஞ்சு போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நொந்து போய் இருக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியல, அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல.
கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அவர் எல்லாத்தையும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்றார், முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாட்கள்ல, இந்த வாரம் முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர். எனக்கு முன்னாடி போய் நீங்க ஆயத்தப்படுத்தி இருப்பீங்க. நான் போறதுக்கு முன்னாடியே நீங்க அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருப்பீங்க ஆண்டவரே. நான் போன பிறகு அல்ல, நான் போறதுக்கு முன்னாடியே. ஓ, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆகாருக்கு அந்த இடத்துல அவ வருவான்னு தெரிஞ்சு அங்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு லாயிரோய் எங்கே காத்திருக்கிறது. நான் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அதற்கு லாயிரோய் என்று பெயரிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை காண்கிற தேவன் உண்டல்லவா. ஒருவேளை தவறான போட்டில் கூட நீங்க இருக்கலாம், ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மீன் உண்டு. ஓ, அவர் நல்லவர். அப்படியே எல்லாம் கைகளை உயர்த்தி தேவாவியானவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நீ நல்லவர். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி